வணக்கம் நண்பர்களே. கொழுப்பு குறைச்சி உடம்புற சீரிஸில் இன்னைக்கு நாள் 2. என்னடா கொழுப்பு குறைங்கன்னு சொல்லிட்டு இப்படி போட்டு பொரோட்டாவை சாப்பிட்டுக்கிறீங்களேன்னு நினைக்க வேணாம். ஸோ என்ன கதைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த விளாக்ல சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சோடனே தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டீயும் குடிச்சிட்டேன். டீயை குடிச்சிட்டு நம்ம நம்பர் கூட பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ கிளம்புவோன்னு சொல்லிட்டு நம்பர் கூட கிளம்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா 4:30 மணி காட்ட ஆயிடுச்சு சாயங்காலம். பசி வேற பார்த்தீங்கன்னா பயங்கரமான பசி. ஏன்னா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. அப்புறம் போய் இப்போ ஒரு புடி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சித்தோட்டில் இருக்கிற மில்கி மிஸ்ட் கஃபேக்கு போனோம். போயிட்டு அப்புறம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அது வர வரைக்கும் பசி தாங்க முடியாதனால அங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா சாண்ட்விச் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுட்டும் வந்துருச்சு. நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸாவும் பன்னீர் நல்லாம்பட்டி ரைஸ் வாங்கியிருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் இலை பரோட்டா வாங்கியிருந்தேன். வாங்கி நல்லா தான் சாப்பிட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா சாப்பிடவே முடியல. இது எப்படியாச்சும் சாப்பிட்டாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா போய் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டு டைமர் வச்சு வேற சாப்பிட்டு இருந்தாரு. எப்படியும் திண்ணி திணறி அதை மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நடப்புன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். சரி, நடந்த கையோட அப்படியே போய் தயிர் வாங்கிட்டு வந்தாலும் சொல்லிட்டு அப்படியே தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்தோடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையும் அப்படியே அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நாளை சிறப்பாக முடிச்சுட்டு தூங்கிட்டேன்.